பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்து முஸ்லீம் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அந்நிய நம்பி மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நான் பேசலைங்கிறாரு, அதுக்கப்புறம் நான் பேசினேங்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சின்ன பதிலடி கொடுத்தோம். அந்த பதிலடியை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் கோவில் ஒன்று, அந்த கோவிலோட சாவி காணாமல் போச்சு, அந்த கோவிலோட சாவியை தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்கள் ஒடிசாவை ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நான் சும்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்த விரும்பலை. என் பக்கம் சில தகவல்கள் இருக்குது. இது ரொம்ப தவறான முன்னுதாரணமாக இருக்குது. ஒரு தேசிய கட்சி இப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கிறது எந்தளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. மாநில கட்சிகள் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, அதற்கெல்லாம் தேசிய கட்சி தான் பதிலடி கொடுக்கும். ஆனால் தேசிய கட்சியே இப்படி பேசிகிட்டு இருக்கு. ஸோ கெஜ்ரிவால் அவர்கள் சொல்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டுட்டு ஓய்வு பெறுறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. சில தகவல் இருக்குது, அந்த தகவலை மட்டும் இந்த பதிலடியில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தோணுன விஷயத்தையும் இந்த வீடியோ கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம உரையாடலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிலடிக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட சாவி பூரி ஜெகநாதர் கோவில் அப்படிங்கிறது ஒரு 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கருவறை இருக்குது. அந்த கருவறையோட சாவி வந்து காணாம போச்சு தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கோவிலோட கருவறை வந்து போன நூற்றாண்டில், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா 4 தடவை திறந்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1978 பார்த்தீங்கன்னா ஆடிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நகை இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படிங்கிறத ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல இவ்வளோ கிராம் இருக்குங்கிறாங்க, ஒரு இடத்துல அவ்வளோ கிராம் இருக்குங்கிறாங்க. ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது அது, அதனால் அதை நான் வந்து பகிரங்கப்படுத்த விரும்பலை. அந்த ஆடிட் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது செய்திகள் அடிப்படையில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இது நம்மளோட முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை கடைசியாக எப்போ திறந்துருக்காங்கன்னா அந்த கருவறையை 1985 திறந்துருக்காங்க. அந்த கருவறை அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வெளி கருவறை அப்படிங்கிற மாதிரி வந்து 3 சாவி இருக்குது மக்களே. அதில் உள்கருவறையில் ஒரு சாவி மட்டும் இருக்குது. அந்த வெளிக்கருவறை சாவியானது எங்கெங்கே இருக்குன்னா அரசோட நிர்வாகத்திட்ட ஒன்று இருக்குது, கோவில் நிர்வாகத்திட்ட ஒன்று இருக்குது, அரச பரம்பரைட்ட ஒன்று இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய அந்த கதவோட சாவிகள், இந்த 3 சாவி அதுக்கு இருக்குது. பட் உள் கருவறை இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரே ஒரு சாவி மட்டும்தான் இருக்குது போல். அந்த சாவி பார்த்தீங்கன்னா 1985 கடைசியாக திறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாவி ஒப்படைக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக அந்த கருவறை வந்து ஆராய்ச்சி பண்ணணும், தொடர்ச்சியாக வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வைரங்கள் நகைகள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் குரலாக இருந்துச்சு. ஸோ 2018 பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்னா அங்கே பார்த்தீங்கன்னா 24 வருஷமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. ஸோ அவரோட தலைமையிலான அரசானது அந்த கோவிலுக்குள்ளே போய் அதை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ சாவி தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற பதிலை கொடுக்குறாங்க. சாவி தொலைஞ்சு போச்சா, அப்போ எந்த நம்பிக்கையில் போய் கோவிலை திறக்க போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே நியாயமாக எழ ஆரம்பிக்குது. சாவி தொலைஞ்சு போன விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் நீதிமன்றம் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு 384 பக்க அறிக்கையானது அந்த குழு வந்து சொல்லிடுச்சு, இந்த சாவி இப்படியா இருக்குது அப்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையானது வழங்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையானது பொதுவெளியில் இது வரைக்கும் 6 வருஷம் ஆகுது, பகிரங்கப்படுத்தவே இல்லை, சட்டசபையில் வச்சு விவாதம் பண்ணவே இல்லை, நீதிமன்றத்தில் அரசு மேலே நம்பிக்கை இல்லை, இந்த கோவில் விஷயத்தில் அரசு ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அரசுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மனுவெல்லாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஸோ அந்த கோவில் அந்த சாவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதுதான் முழுமையாக நடந்திருக்கு. 1985 அந்த கோவிலை கடைசியாக திறந்துருக்காங்க அந்த கருவறையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே தான் தன்னோட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தன்னோட ஆட்சியை அங்கே செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே சாவி தொலைஞ்சதுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அங்கே முன்னாடி தொலைஞ்சு போச்சு, மக்கள் கோரிக்கை காரணமாக மறுபடியும் திறக்க முற்பட்டிருக்காங்க, திறக்க முடியல. ஏன் திறக்க முடியல அப்படிங்கிற கேள்வியை 384 பக்கத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. பொதுவெளியில் ஏன் வைக்கல அப்படிங்கிறது தான் அந்த கோவிலை பற்றி இருக்கக்கூடிய முழுமையான குற்றச்சாட்டு. ஸோ அந்த கருவறையை வந்து நாங்கள் ஜூலை மாதம் திறந்துருவோம் அப்படின்னு சொல்லி வி.கே. பாண்டியன் அவர்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பதிலடி பக்கத்தில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எப்படி திறக்கலை, இப்போ ஏன் நீங்கள் ஜூலையில் திறப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஸோ ஜூலையில் திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஓகே மக்களே. இந்த கோவிலோட நிர்வாகத்தில் அரசோட செயல்பாடில் எனக்கும் அதிருப்தி இருக்குது. ஸோ கொஞ்சம் சரியாக கையாண்டிருக்கலாமோ, கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோ, அரசியலுக்கு அப்பாற்பட்டு உண்மையை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமோ, அல்லது சாவி தொலைஞ்சு போச்சு திறக்க முடியாது ஏதோ ஒரு பதிலை சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுது. இது வரைக்கும் நான் இந்த கோவில் நிர்வாகத்தில் பிஜுலு தளம் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடில் தான் இருக்குது. இங்கே அவங்க வந்து கொஞ்சம் சரியாக கையாண்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தரப்பு நியாயமாக இருக்குது. அப்படியே நான் இந்த பக்கம் வரேன். இந்த சாவிக்கும் தமிழ்நாட்டுக்கு இது சம்மந்தம் இருக்கா? இந்த கோவிலோட சாவி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை மக்களுக்கு தெரியும்? முதல் விஷயம், இந்த கோவில் ஒன்று அங்கே இருக்குங்கிறது எத்தனை மக்களுக்கு தெரியும்? இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்துச்சு? அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒடிசாவை சேர்ந்த ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணி அங்கே செட்டில் ஆகிட்டார் வி.கே. பாண்டியன் அவர்கள். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பூர்வீகமாக தொடர்பு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய தொடர்புகள் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட அடிப்படை புரிதல். அவர் ஏன் சாவியை கொண்டு வந்து இங்கே வைக்கணும்? சரி, இப்போது உங்களோட கோர் ஐடியாவோட மைய நோக்கத்துக்கே வருவோமே, ஒடிசாவை தமிழர் ஆளக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே நான் கேட்க விரும்புகிறேன். ஒடிசாவை தமிழரோ
ஆந்திராக்காரரோ கர்நாடகாக்காரரோ எந்த இனத்தவராக வேணால் ஆளலாம். ஒடிசா மக்கள் அனுமதி அளித்தா எந்த மதத்தவர் எந்த இனத்தவர் வேணால் ஒடிசாவை ஆளலாம். மக்கள் ரேஸே நீ வரக்கூடாது, ஏன்னா நீ வேறு மாநிலத்துக்காரன், நீ வந்து வரக்கூடாது இந்த பூச்சாண்டி வேலையை சுற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் காட்டுறது எந்தளவு சரியாக இருக்கும். தமிழ்நாட்டை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க தமிழ்நாட்டை ஆளலாம். தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய 10 பேர் இருப்பாங்க, எலெக்ஷனில் போட்டி போடுவாங்க. யார் வந்தால் சரியாக இருக்குங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் 10 பேரில் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஏய் நீ வராத, நீ வந்து இப்படி, நீ வந்து அப்படி, நீ வந்து இப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறது எந்தளவு சரியாக இருக்கும். நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் பாஸ் யார் தமிழ்நாட்டில் ஆளணும்னு. ரஜினி அவர்கள் தமிழ்நாட்டை பேரன்பு கொண்டு நேசிக்கிறாருன்னா பேரன்பு கொண்டு நேசிக்கிறாரு. அரசியலுக்கு வரான்னு சொன்னாரா, வாங்க தலைவரேன்னு சொன்னோம். வரமாட்டேன்னு சொன்னாரா, ஓகே தலைவரேன்னு சொல்லிட்டோம். ஸோ சீமானவர்கள் பண்ணுற மாதிரி வந்து தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும். ஸோ சீமானவர்கள்ட்ட நம்ம முரண்படுற ஒரு விஷயம் வந்து இது மட்டும்தான். தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு கிடையாது. தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவங்க, இந்த மண்ணை விரும்புகிறவங்க, இந்த மக்களோட அடுத்த கட்டத்தை ஆசைப்படுற யார் வேணால் தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட் ப்ராசஸாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை தமிழன் ஆண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சீமானவர்களோட ஐடியா. அந்த ஐடியா வந்து ரொம்ப தவறுலாம் நான் சொல்ல மாட்டேன். அதே நேரம் மற்றவங்க ஆண்டா கேவலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதுதான் நான் வந்து மறுக்கிறேன். அப்படி கிடையாதுங்க. நீங்களும் நல்லா பண்ணுவீங்க, அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. நீங்களும் நல்லா பண்ணாததுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களும் நல்லா பண்ணாததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே 2 பேர் யாருங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட பதிலடியாக இருக்குது, நம்மளோட ஒரு தாட் ப்ராசஸாக இருக்குது. ஒடிசா மக்கள் விகே பாண்டியனை நேசிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க. ஒடிசா மக்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் எலெக்ஷன் டயத்தில் ஒடிசா மக்கள் வந்து அவங்க முடிவெடுத்துப்பாங்க. விகே பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒடிசா மக்களோட நலனை மிக தீவிரமாக விரும்புகிறாரு. இந்த மக்களை அடுத்த கட்டம் எடுத்து போகிறதுக்கு என்னென்னலாமோ முயற்சி பண்ணலாமோ அவ்வளோ முயற்சிகளும் பண்ணார். இவருக்கு எதிராக அரசியல்வாதி இல்லைங்க, அதிகாரி கையில் மாநிலம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமா அப்படிங்கிற ஒரு உருட்டுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவரோட விஷன், அவரோட திட்டங்கள் அத்தனையுமே நம்ம பொது மேடையில் பொது விஷயத்தில் பல இடத்துல பார்த்துருக்கோம். ஒரு 24 வருஷம் ஒரு மனுஷன் ஒரு மாநிலத்தை ஆட்சி பண்ணுறான்னா சாதாரண விஷயம் நினச்சிங்களா? அந்த மக்களுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் அந்த மக்களை வந்து ஆட்சி பண்ண முடியும். அங்கே ஊழல் இருக்கா, ஊழல் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கலாம். ஊழல் இல்லாத அரசியல் கட்சி எங்கேயுமே கிடையாது. அதே நேரம் மக்கள் நலன் எந்தளவு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்களே தவிர கொள்ளையடிக்கிறதா கொள்ளையடிச்சுக்க எனக்கு கவலை கிடையாது. என் வாழ்க்கையில் என்ன சுலபப்படுத்தியிருக்க, என் வாழ்க்கைக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படிங்கிறத மக்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊழலுக்கு தவறு, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் ஊழல் அப்படிங்கிறது இங்கே ஆசியா முழுக்கவே தவிர்க்க முடியாத ஒன்று ஆகிப்போச்சு. இது ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு காமெடி ஆகிப்போச்சு. ஸோ ஊழலை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலை. ஸோ ஒடிசாவை தமிழர் ஆளலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக ஆளலாம். ஒரு தேசிய கட்சி தலைவர் வந்து இப்படி பேசினா எப்படி சரியாக இருக்கும்? இதில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதில் கொடுக்குறாரு. மோடி வந்து இந்தியாவை ஆண்டார், இந்தியர்கள் இந்தியாவை ஆண்டது சரியாக இருக்கும், ஏன் குஜராத்தி இந்தியாவை ஆளலாமா அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டால் சரியாக இருக்குமா? கர்நாடகாவில் தன்னோட பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சார். கர்நாடக மக்களால் தமிழ்நாடு சிங்கம் சொல்லலையே, கர்நாடகாவோட சிங்கம் தானே சொன்னாங்க. கர்நாடகாவோட சிங்கம் தானே அண்ணாமலை ஆனார். இங்கே வாங்க, உங்கள் வேலை என்னவோ அந்த வேலையை செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. உங்கள் வேலை எங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் எங்களை ஆட்சி அதிகாரத்தில் வச்சு இன்னும் நல்லா பார்த்துங்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல வரோம். ஸோ தென்னாப்பிரிக்காவில் போய் காந்தி போராட்டம் பண்ணார். வேறு நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கே போராட்டம் பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுக்குறது சரியா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா அந்த சுதந்திரம் அங்கே கிடச்சிருக்குமா? வேறு நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த மக்களை பேரன்பு கொண்டு நேசித்ததுனால அந்த சுதந்திரத்தை காந்தி அவர்களால் வாங்கி கொடுக்க முடிஞ்சு. ஸோ தமிழ்நாட்டில் இங்கே ஒரு ஒடிசாக்காரர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன், அந்த அரசியல் கட்சியை நல்லபடியாக நடத்துகிறாருன்னு வைங்களேன், அவரோட கொள்கை கோட்பாடு காரணமாக தமிழ்நாடு மக்களை ஈர்க்கிறான்னு வைங்களேன், தாராளமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும், எந்த விதமான தவறும் கிடையாது. அதே பேட்டர்ன் தான் ஒடிசாக்கும். ஒடிசாவை ஒரு தமிழர் வந்து நல்லா பேரன்பு கொண்டு நேசிக்கிறாரு. அந்த மக்கள் அங்கே வாக்கு செலுத்துகிறாங்க, வாக்கு செலுத்தலை, அது அந்த மக்களோட முடிவு. அந்த மக்களுக்கு விருப்பம்னா செலுத்த போகிறாங்க, விருப்பம்னா செலுத்த போகிறதில்ல. ரேஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் 10 பேர் சண்டை போட்டுக்கிறது எந்த மாதிரி அரசியல்? அதுவும் ஒரு தேசிய கட்சி வந்து இனம் சார்ந்த அரசியலை பேசுகிறது எவ்வளவு மட்டமான விஷயம். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. என்னோட பதிலடியை இந்த வீடியோ மூலமைக்கும் நான் கொடுத்துட்டேன். உங்களோட பதிலடி என்னவாக இருந்தாலும் அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.